வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெரும் அருள் அமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். 8 வயதை எட்டிய காலம் 3வது வகுப்பு மாணவன் இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது திடீரென முழிப்பு வரும். பாயில் படுத்துக்கொண்டு அகக்கண் பார்வைக்குள் செல்வார். ஒரு முறை இரவு இது மாதிரி பார்க்கும்போது இறைவன் வீட்டு திண்ணையில் யாரோ படுத்திருப்பது போல் தெரிந்தது. வயதான தோற்றம், குள்ள உருவம், கருப்பு நிறம், தலையில் தலைப்பாய் கட்டு, இடுப்பில் சுற்றிய துண்டு உடம்பு மேல் மறைக்கப்படாமல் இருந்தது. அவர் மீது அதிக கவனம் செல்லவில்லை. மீண்டும் தூக்கத்திற்கு சென்றார். திடீரென மீண்டும் முழிப்பு. திரும்பி படுக்க எத்தனித்தார். பக்கத்தில் யாரோ படுத்திருப்பது போன்ற உணர்வு. கண்களை திறந்து பார்த்தார். நிஜமாகவே பக்கத்தில் ஒரு உருவம்தான். நன்றாக பார்க்கும் போதுதான் தெரிந்தது. திண்ணையில் கிடந்தவர். இவர் எப்படி உள்ளே வந்தார்? அதிகம் சிந்திக்க முடியவில்லை. பாயில் எழுந்து உட்கார்ந்தார். அவரும் எழுந்து உட்கார்ந்தார். உருவமாகி இருப்பதை உணர்ந்தார். நீங்கள் யார்? கோரக்கர் சாமி. அமாவாசை இரவு தரிசிக்கணும்னு ஒவ்வொரு அமாவாசையிலும் வந்து படுப்பேன். சாமி உத்தரவு இல்லாம பக்கத்தில் எப்படி வரதுன்னு விடியும் போது போயிடுவேன் என்றவர் இறைவனின் நாடியை பிடித்து செல்லமாக அமுக்கினார். இறைவனுக்கு மெய் சிலிர்த்தது. பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாக போறது. சாமி கிளம்புறேன் என்றவர் மறைந்து விட்டார். இறைவனுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. சொல்லிட்டா வந்தார். போறப்ப மட்டும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க என்கிற போதே நாம கண்ணால் பார்ப்பது, பேசுவது, நினைப்பது உடனே அரங்கேறுகிறது. அருவங்கள் உருவங்களாக தொடர்பு கொள்கின்றன. அத்தனை பேரும் அதீத ஆற்றல் மிக்கவர்கள். மனித தோற்றத்தில் தென்படுகிறார்கள் என்பது புரிய ஆரம்பித்தது. ஏதோ ஒரு நாடகம் நடப்பது போன்ற பிரம்மை. யாரிடமும் பகிர்ந்து கொள்ள துளி அளவும் ஆசை இல்லை. நினைப்பதற்கும் கேட்பதற்கும் தானே விடை கிடைக்கும் போது வெளியே சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாமல் போனது. மீண்டும் படுத்துக் கொண்டார். வீட்டில் அம்மா அப்பாவிற்கு எதுவும் தெரியாது. விடிந்ததும் பள்ளிக்கு சென்றார். 3வது வகுப்பு காலை இடைவேளை. மாணவர்கள் அனைவரும் முண்டி அடித்துக் கொண்டு வெளியே வந்து உடல் உபாதைகளை கழிப்பதும் தாகம் தணிப்பதும் விளையாடுவதுமாக மணி அடிக்கும் வரை வெளியே இருப்பர். இறைவனும் வெளியே வந்து நகராட்சி குழாயில் நீர் குடித்துவிட்டு வகுப்பிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார். இறைவனின் வகுப்பு மாணவன் சேகர் திடீரென பின்புறமாக ஓடி வந்து தள்ளிவிட இறைவன் முன்புறமாக கீழே விழ, கீழே சாக்கடையில் சிமெண்ட் விளிம்பில் நாடி இடித்து அறுபட்டு ரத்தம் கொட்டியது. மற்ற மாணவர்கள் இதை பார்த்து ஆசிரியரிடம் போய் சொல்ல இறைவனை சக மாணவர்களோடு பக்கத்தில் இருந்த நாயுடு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். வெட்டுப்பட்ட நாடியில் தையல் போட்டு கட்டு போட்டு அனுப்பினர். வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். யார் தள்ளியது என்று தலைமை ஆசிரியர் வரை கேட்டதும் இறைவன் சேகர் பெயரை சொல்லவில்லை. சேகரும் இறைவனை வேண்டும் என்றும் தள்ளிவிடவில்லை. அவரே மற்ற நண்பர்கள் விரட்டி வர அவன் இறைவனை தள்ளிவிட்டு முண்டி ஓட முனையும் போது இறைவன் விழுந்தார். இறைவன் இடைபடவில்லை என்றால் சேகர் சாக்கடையில் கால் இடறி விழுந்து தலையில் அடிபட்டு ஆபத்தான நிலைக்கு செல்லவும் வாய்ப்பிருந்தது. அவன்தான் இறைவனை தொட்டு விட்டானே, எப்படி ஆபத்தில் சிக்குவான் இறைவன் உணர்ந்தது. அது மட்டுமல்ல, இறைவன் விழுந்து நாடியில் வெட்டுப்பட போகிறது என்பது தீர்மானிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. இல்லை என்றால் படுக்கை அறையில் வந்து அர்த்த ராத்தியில் கோரக்கர் இறைவன் நாடியை தடவ வேண்டிய அவசியம். இன்று வரை தையலிட்ட தழும்பாக இறைவன் நாடியில் இருக்கிறது கோரக்கர் சன்னிதானம். பலமுறை இதை இறைவன் உணர்ந்திருக்கிறார். இறைவன் நாடியை பிடித்து செல்லமாக தட்டிவிட்ட 2-3 பேர் பெரிய கண்டத்திலிருந்து தப்பினர். கோரக்கரை அழைத்ததும் காட்சி தரும் நிலையில் இறைவன் பார்வையில் இருப்பதை இப்பவும் உணர்கிறார். அமாவாசை அன்று அவர் இறைவனை தரிசிப்பதை இன்றும் கடைபிடிக்கிறார். இறைவனை தரிசித்த சித்தர்கள் வரிசையில் கோரக்கரும் பவனி வருகிறார். வாழ்வோம் வாழ்விப்போம்.